ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் அஷிக். அமெரிக்காவுடைய 47வது பிரசிடெண்டா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இந்திய பிரசிடென்ட் எப்படி பதவி ஏற்கிறாங்க, இந்தியாவுடைய பிஎம் எப்படி பதவி ஏற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூஸஸில் பார்த்துருப்போம். ஆனால் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டோடைய அந்த பதவி அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ எப்படி பதவி வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியாவில் எப்படி நம்மளுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை சிஜியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி, ஸோ அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஓத்து இருப்பாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டும் வந்து உறுதிமொழி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்து நுழைய முடியும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இன்னைக்கு உறுதிமொழி வந்து எடுத்திருக்காரு. ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரை நம்மளுடைய அரசியலமைப்பில் ஒவ்வொரு போஸ்டிங்கும் எப்படி உறுதிமொழி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்மளுடைய அரசியலமைப்பில் சொல்லியிருக்க மாதிரி அமெரிக்காவுடைய அரசியலமைப்பில் ஆர்டிகிள் 2ல, ஸோ ஆர்டிகிள் 2 செக்ஷன் 1ல பிரசிடென்ட் வந்து எப்படி ஓத்து இருக்கணும், ஸோ ஓத்து எடுக்கும் போது அவர் என்ன சொல்லி வந்து அந்த உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து இது பண்ணும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான், அதே மாதிரி நரேந்திர மோடி, தாமோதர் தாஸ் மோடி ஆகிய நான், இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுடைய பேரை சொல்லி வந்து உறுதிமொழி எடுப்பாங்கல்ல. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஐ டு solemnly swear or affirm that I will faithfully execute the office of President of the United States and will to the best of my ability preserve, protect and defend the constitution of USA. என்னுடைய அந்த பதவியை நான் ஒழுங்காக வந்து முறையாக வந்து பணியாற்றுவேன். அதே மாதிரி முக்கியமாக அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன், அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு வந்து நான் வந்து பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பதவி உறுதிமொழி வைப்பாங்க. ஸோ இந்த உறுதிமொழி வந்து பைபிள் மேலே சத்தியமாக, ஸோ சில நபர்கள் வந்து பைபிள் மேலே, அதே மாதிரி இன்னும் சில நபர்கள் வந்து அவங்க எந்த நூலை வந்து புனிதமாக கருதுறாங்களோ அந்த நூல் மேலே சத்தியம் பண்ணி இந்த உறுதிமொழி வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2 பைபிள் மேலே, ஒன்று வந்து ஆப்ரஹாம் லிங்கன் அவர் வந்து பயன்படுத்தின ஒரு பைபிள், அதுக்கப்புறமா வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவருடைய தாயார் கொடுத்த ஒரு பைபிள், இந்த 2 பைபிள் மேலேயும் வந்து சத்தியம் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவி வந்து ஏற்றிருக்காரு. ஓகேவா? இந்த 2 தான் நினைக்கிறேன். இந்த 2 பைபிள் மேலேயுமே வந்து சத்தியம் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி உண்மையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பதவி உறுதிமொழி ஏற்றிருக்காரு. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை நம்மளுடைய எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிச்சதுலேருந்து ஒரு வாரத்துலேயே இல்லை 10 நாள்லேயே வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணிடுவாங்க. அதாவது எலெக்ஷன் எப்போ நடந்து ரிசல்ட் முடிஞ்சாலும் சரி, டேட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு இதான விஷயம் என்ன, ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பிரசிடென்ட், புதுசாக வர பிரசிடென்ட் ஒவ்வொரு முறையும் ஜனவரி 20ஆம் தேதி, ஸோ ஃபிக்ஸ்டு டேட் வந்து ஜனவரி 20ஆம் தேதி தான் வந்து பதவி பிரமாணம் பண்ண முடியும். ஸோ அமெரிக்காவில் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர்றது நவம்பர் டிசம்பரில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும். ஆனால் ரிசல்ட் வந்த உடனே வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்க முடியாது. ஸோ பதவி ஏற்கிறது ஜனவரி 20 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த பிரசிடென்ட்டுக்கு 4 வருடம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை பிரசிடென்ட் பிஎம் எல்லாத்துக்குமே 5 வருஷம் வந்து பதவி காலம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை 4 வருஷம் தான் அந்த பதவி காலம் இருக்கு. ஸோ இந்த 4 வருஷம் முடிஞ்சு அவர் அடுத்த வருஷம் 5ஆவது வருஷம் புதுசாக பிஎம் வருவார், பிரசிடென்ட் வருவார் இல்லையா, அவரும் வந்து ஜனவரி 20. இந்த மாதிரி அமெரிக்காவை பொறுத்தவரை பிரசிடென்ட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டாக ஜனவரி 20ஆம் தேதி வந்து பதவி ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 1933க்கு முன்னாடி வரை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எல்லாமே வந்து மார்ச் 4ஆம் தேதி பதவி ஏற்பாங்க. ஸோ நவம்பர் மாதம் வந்து நவம்பர்லேயோ டிசம்பர் ஸ்டார்டிங்லேயோ வந்து தேர்தலுக்கான முடிவுகள் வரும். பதவி ஏற்கிறது வந்து அடுத்த வருஷம் வந்து மார்ச்ல வந்து பதவி ஏற்பாங்க. பட் அந்த பீரியட் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் நிறைய இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறதுனால இதை ஷார்ட் பண்ணி 1933 இப்போ இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஜனவரி 20ஆம் தேதி தான் வந்து பிரசிடென்ட் வந்து பதவி ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாற்றம் கொண்டு வந்ததுக்கப்புறமா 1937 ஒரு தேர்தல் நடக்குது. அதில் வெற்றி பெற்று பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டா முதல் இந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் வராரு. ஸோ இது வந்து 20th அமெண்ட்மெண்ட் சொல்றாங்க. அமெரிக்காவுடைய அரசியலமைப்புல 20வது சட்டத்திட்டம், இந்த 20th அமெண்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் பதவி ஏற்கக்கூடிய நாளை ஜனவரி 20ஆம் தேதி வந்து மாத்துறாங்க. ஸோ இப்போ இவருக்கு யார் வந்து இந்த பதவி பிரமாணம் உறுதிமொழிலாம் பண்ணி வைப்பா அப்படின்னா, அமெரிக்காவுடைய சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ அமெரிக்காவுடைய இப்போ கரண்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் யார் இருக்காருன்னா ஜான் ராபர்ட்ஸ். ஸோ ஜான் ராபர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து அமெரிக்காவுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காரு. ஸோ இவர் தான் என்ன பண்றாரு, இவருக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைப்பாரு. ஸோ இவர் கூட சேர்ந்து இன்னும் ஒரு நபரும் வந்து பதவி பிரமாணம் பண்ணிக்கிறார். அவர் யார் அப்படின்னா, அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். ஸோ இவர் தான் துணை குடியரசுத் தலைவர் ஜேடி வேன்ஸ். ஸோ இப்போ வந்து முன்னாடி கமலா ஹாரிஸ் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பதில் இப்போ யார் வர்றா அப்படின்னா இந்த ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து வராரு. ஸோ இந்த ஜேடி வேன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய துணை குடியரசுத் தலைவர் வராரு. ஸோ அவர் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் 2 பேருமே வந்து ஒன்றா தான் பதவி ஏற்றுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க பதவி ஏற்கக்கூடிய அதே சமயத்தில்
இப்போ கரண்ட்ல யார் வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களோ அவங்க பதவி விலகுவாங்க. இப்போ கரண்ட்ல ஜோ பைடன், அதுக்கப்புறமா கமலா ஹாரிஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பதவி விலகுவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா கேபிட்டல், இப்போ நம்மளுடைய பார்லிமெண்ட் பில்டிங் இருக்குல்ல, அதே மாதிரி அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட் வந்து காங்கிரஸ் சொல்லுவாங்க. அந்த காங்கிரஸோட பில்டிங்க்கு பேர் தான் கேபிட்டல் அப்படிங்கிற பில்டிங். ஸோ ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் இல்லை, ஒவ்வொரு தடவை அந்த பிரசிடென்ட் பதவியேற்பு வரும்போதும் அந்த ஈவெண்ட் வந்து வெளியே கிரவுண்டில் தான் வந்து நடத்துவாங்க. ஆனால் இந்த ஆண்டு அமெரிக்காவில் கடும் குளிர் நிலவுறதுனால இந்த ஈவெண்ட் வந்து இண்டோருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இண்டோருக்கு வந்து அந்த ஈவெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய முக்கியமான நாடுகளை சேர்ந்த நபர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. அதே மாதிரி அந்த போன பிரசிடென்ட் ஜோ பைடனும் அதே மாதிரி கமலா ஹாரிஸும் வந்து பங்கேற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2017 டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்து மறுபடியும் ஆட்சி இது பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த சமயம் இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் வந்து பதவி ஏற்கும் போது வந்து யார் வரல அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து வரல. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்திருக்கணும், ஆனால் அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜோ பைடன் வந்து அவர் ஏமாதி ஜெயிச்சிட்டார். ஸோ அதனால் அவருடைய பதவி பிரமாணத்தில் நான் வந்து கலந்துக்க மாட்டேன். ஆக்சுவலாக கலந்துக்கணும். இப்போ எப்படி ஜோ பைடன் கலந்துக்கிறாரோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஜோ பைடன் வரும்போது யார் வந்து பிரசிடென்ட் நடந்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து 44வது பிரசிடென்ட்டாக வந்து 45வது பிரசிடென்ட்டாக வந்து இருந்திருப்பார். ஓகேவா, பட் அவர் வந்திருக்கணும், ஆனால் அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறாங்க. இந்த இது முடிச்சோன்னு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சிங்கிங், டான்சிங், இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னா இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து கையெழுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளுடைய இந்தியாவுடைய பிரதமரோ இல்லை சிஎம்ஓ வந்து பதவி வந்ததுக்கப்புறமா நிறைய கையெழுத்துக்கள் போடுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க. நம்ம நிறைய ஸ்பீச்சில் அமெரிக்கன் பிரசிடென்டோடைய அந்த ஸ்பீச்லாம் கேட்டிருப்போம்ல, அதே மாதிரி அந்த பதவி ஏற்றோடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க. அதில் தான் வந்து அமெரிக்காவுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் வந்து அவர் முக்கியமான கையெழுத்துக்கள்லாம் வந்து போடுவார். ஓகேவா, ஸோ இப்போ இதில் உலகத்தில் உள்ள முக்கியமான லீடர்ஸ் எல்லாமே வந்து பங்கேற்றிருக்காங்க. இந்தியா சார்பாக வந்து நம்மளுடைய பிரதமருக்கு வந்து அழைப்பு விடப்பட்டிருந்தது. ஆனால் பிரதமர் வந்து கலந்துக்க முடியாதனால இந்தியா சார்பாக நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த ஈவெண்ட்ல வந்து பங்கேற்கிறாங்க. ஓகேவா, ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ பொதுவாக டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாலே வந்து அமெரிக்க அரசியல்லையும் சரி உலக அரசியல்லையும் வந்து நிறையா நம்ம காமெடிஸ், அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து வினோதமான விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டென்னூரில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. ஸோ நம்ம அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய செஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அந்த டாபிக் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ இன்னொரு செஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.